டேய் அண்ணா என்னால உனக்கு இது எதுக்குடா? குடு. இல்ல முடியாதுன்னு சொன்னா முடியாது. இத உன்கிட்ட கொடுக்க மாட்டேன். இத நான் தான் முதல்ல எடுத்துட்டு போவேன். தள்ளி போடா. என்னால முடியாது. நிறுத்துறா. மண்ட போச்சு. இங்கடா ஒரு நான் எடுத்துட்டேன். டேய் தம்பி, இதை எடுத்துக்கிட்டு போய் நான் அவகிட்ட கொடுக்க போறேன். சரியா? டேய் அண்ணா எங்க போச்சு? ஒழுங்காத எங்க திருப்பி கொடுத்துரு. அது எங்களோட லெட்டர். ஹேய், இன்னைக்கு நான் ரொம்ப நல்லாவே வேலையை பார்த்தேன். அதனால என் பாசிகளுக்கு சம்பளத்தை ஏத்தி கொடுப்பாரு. வேலை முடிஞ்சுது. இதோ வந்துட்டப்பா. இவ்வளவு பெரிய பாக்ஸ்ல குட்டியோடு லெட்டர் மட்டும் தான் இருக்கு. சரி என்னன்னு பாப்போம். வந்துட்டாயா? ஹலோ, என்னோட லெட்டர் உனக்கு வந்து சேர்ந்துதா? ஆமாங்க ஐயா, அதை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் தற்காப்பை பத்தி இந்த கம்பெனில உள்ள எல்லாருக்கும் இந்த லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருக்கேன். காட்டுல நிறைய ஆபத்துகள் இருக்கு, நம்ம வேலை பாதிக்கவே கூடாது. உனக்கு புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது முதலாளி. அத கொடுத்துரு. அந்த லெட்டர் நட்டாஷாவோடது. டேய் அண்ணா, அது லாகர்விக்கோட வீட்டுக்கு போயிடுச்சு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. உனக்கே தெரியலையா? எப்படியாச்சும் உள்ள போய் ஆகணும். புரிஞ்சுதா? ரெடி? போலாம். நீங்க என்ன நம்பலாம் முதலாளி? நான் உடனே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆமா ஆமா, நிஜமாதான். சும்மா வாயிலே வடை சுட்டுட்டு இருக்காத. ஒழுங்கா நான் சொன்னது எல்லாத்தையும் செய். ஓகே முதலாளி, இப்பவே பண்ணிடுறேன். போ, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடு. உனக்கு என்ன பைத்தியமா? எவ்வளவு தைரியம் இருந்தா ஏகிட்டே நீ இப்படி பேசுவ? இல்ல இல்ல, உங்கள சொல்ல முதலாளி, இங்க ஒரு பறவை வந்துருச்சா, அதான். திரும்ப வந்துருச்சு. லெட்டர் எங்கடா போச்சு? அந்த பறவைய ஒழுங்கா திரும்ப வந்துரு. அந்த லெட்டர் எங்க போச்சு சொல்லு. பாஸ், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணும் சொல்லவே இல்ல. எப்ப பார்த்தாலும் ஏதாவது கதை சொல்லிட்டே இருக்க. ஹலோ பாஸ், இப்போ ஒரு கால் அட்டாக் பண்ணுதா? என்ன மன்னிச்சிருங்க. இப்போ ஒண்ணும் இல்ல பாஸ். ஏய், ஓடணும் ப்ளூ. போ. மறுபடியும் என்ன ஏமாத்த நினைக்காத. புரிஞ்சுதா? முதலாளி, மரம் ஒண்ணும் தானா வெட்டிக்காதுல, நான் தான் போய் வெட்டணும். அப்படியே குட்டைகளா ஒழுங்கா வெளில வந்துருக்கடா. இங்க பாரு, அந்த லெட்டர் கண்டிப்பா உள்ளதா இருக்கு. நீ அவனை திசை திருப்பு, நான் உள்ள போறேன். புரியுதா உனக்கு? நான் வேணா உள்ள போட்டுமா? வேண்டாம்டா, விளையாடாத. விளைய பாரு. ஓடிய புடிச்சிட்டா. நில்லுடா, ஓடுற நில்லு. ஓடிய சும்மா ஓட மாட்டேன்டா. ஒரு இடமா நில்லுடா. எடுத்துட்டேன். டேய் அண்ணா, அந்த லெட்டர் என்கிட்ட கொடு. வாய்ப்பே இல்லடா. கொடுக்க முடியாது. தாடா, ஓவரா பண்றடா. ஆமா, என்ன பண்ணுவ? அது ஒழுங்கா என்கிட்ட நான் கொடு. ஜெயிச்சிட்டேன். நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல, ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துங்க. இந்த லெட்டர் யாருக்கு வந்திருக்குன்னு நீங்க பார்க்கலையான்னு? ரெண்டு பேரும் சின்ன பசங்க மாதிரி நடந்துக்காதீங்க. நான் கிளம்புறேன். என்ன பியூட்டி சீக்ரெட்ஸ் அனுப்பியிருக்காங்க? ஆமா ஆமா, வா நம்ம பார்க்கலாம். முதல் ஸ்டெப் எக்ஸர்சைஸா? ரெண்டாவது ஸ்டெப் கட்டை எடுத்து அடிக்கணுமா? இதெல்லாம் பண்ணா அழகு கூடுமா? அது எப்படி? இதெல்லாம் பார்த்தா குங்ஃபு மாதிரி தெரியுது. கிண்டல் பண்ணாம இருடா தம்பி. நட்டாஷாவுக்கு முக்கோவம் ஜாஸ்தி, புரியுதா? இத நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். வாவ்! ஏய் நட்டாஷா, நாமளும் வரோம். இந்த லெட்டர் எப்படிரா கீழே விழுந்து கிடக்குது? பாஸ் அனுப்பின ஸ்பெஷல் குங்ஃபு பிராக்டிஸை இப்போ ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். முதல் ஸ்டெப்பு ஃபேஸ் மாஸ்க் போடணுமா? இது ஒன்றும் எனக்கு கஷ்டமான வேலை மாதிரி தெரியலையே, ஈஸியாக தான் இருக்கு. ரெண்டாவது ஸ்டெப்பு யோகா பண்ணணுமா? யோகா பிராக்டிஸ் பண்ணாதான் உடம்பு நல்லா வளையுமா? பவுச்சிங் பால உபயோகப்படுத்தணுமா? இது சகிப்புத்தன்மைக்காக நினைக்கிறேன். தற்காப்பு கலையை கத்துக்கிட்டு அந்த கரடிகளை விரட்டி அடிக்க இதுக்கப்புறமும் என்னால காத்திருக்க முடியாது. அடுத்தது என்ன? மூச்சை இழுத்து விடணும். நானே பயந்துட்டா. சூப்பர், இத
இத பார்த்தா கண்டிப்பா அந்த கரடிங்க பயந்து ஓடியே போயிடும். முடிஞ்சிருச்சு. புரியுது. இது ஆரம்பிச்சுட்டு சாரி அண்ணா. ஏய் டப்ளு அண்ணா தெரியாம அப்படியா பண்ணிட்டேன். நானும் உனக்கு தெரியாம தான் அடிக்கிறேன். உன்னால முடியுடாவுக்கு இன்னும் கொஞ்சம் தாட்டா, இன்னும் நல்லா வளடா. புடிச்சிருச்சே. இன்னொரு தடவை எப்படின்னு போய் பார்த்துட்டு வந்துடுறோம். எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன தள்ளி விடுவோம். கலக்கிட்டோம்ல, இப்போ பயம் காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. பரவாயில்லையே, பாசு கொடுத்த ட்ரைனிங் நல்லாவே வேலை செய்யுது. இந்த முகத்தை மட்டும் அவங்க பார்த்தாங்க, இந்த காட்டை விட்டு வேற காட்டுக்கு தப்பிச்சு ஓடி போயிடுவாங்க. இடிய பார்த்து பயப்படலையாடா? என்ன பண்ணிட்டு இருக்க? மரத்தை வெற்றியா என்ன? இனி எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீங்க பயந்து ஓடிடுவீங்கல்ல நினைச்சேன். என்கிட்ட வராதீங்கடா, அங்கேயே இருக்கு. இப்போ உன் நிலைமை என்ன ஆகுதுன்னு பாரு. என் கையில இப்ப என்ன இருக்கு பாத்தீங்களா? ஓடாம அங்கேயே எடுங்கடா. என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. என்ன பண்ற? உங்க ரெண்டு பேர் கதையும் முடிக்கிறதுக்கான நாள் வந்துருச்சுடா. இப்ப என்ன பண்றது? இப்ப நான் நல்லாவே குங்ஃபு பண்றேன். அது உங்களுக்கு தெரியுமா? நான் எப்படி குங்ஃபு பண்றேன்னு பாத்தீங்கல்ல. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீ அடிச்ச அடியில அவன் இன்னும் எழுந்திருக்கவே இல்ல. என்னப்பா அடி இடி மாதிரி விழுது? அப்படின்னா அழகுங்கிறது பலம் தானா? நான் எப்படி இருக்கேன்? நீ ரொம்ப அழகா இருக்க. போதும்டா போதும், கடலை போட்டதெல்லாம் போதும், நிறுத்துக்கடா. நாம இப்ப கிளம்பணும். அவன் கையில கண்ணு இருக்கு. எங்கடா ஓடுறீங்க? நில்லுங்க. நீங்க எங்கதான் போனாலும் உங்களை விடவே மாட்டேன்டா. வேகமா ஓடிவா. அண்ணா, நீ ஏதாவது செஞ்சாங்கன்னு யோசி. ஏய் டப்ளு, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. பெரிய தப்பு பண்ணிட்டாடா. என் கையில இப்ப இருக்கிறது பொம்மை கண்ணுன்னு நினைச்சிட்டீங்களா என்ன? நீ ரொம்ப நல்லாவே விளையாடுற. இந்த லாகர்விக் இந்த வள வளையறான். ஆமால. நீங்க யார்கிட்ட மோதுறீங்கன்னு இப்ப புரியுதா உங்களுக்கு? சூப்பர் பிரமாதம் நட்டாஷா. சொல்லுங்க பாசு. பாசு, நீ மறுபடியும் எப்பவும் போல சொதப்பிட்ட. சின்ன பசங்க கூட அதை கத்துக்கிட்டு தப்பிச்சுப்பாங்க. ஆனா நீ உன் வேலைய பத்தி அக்கறையே ஐயோ இல்ல. அப்படி இல்ல, என்ன மன்னிச்சிருங்க பாசு. சாரி. சரிதான் நீ சொல்லுவ. இன்னைக்கு நீ பண்ண விஷயத்துக்கு என்கிட்ட வந்து விலக வேற சொல்லிட்டு இருக்கியா? உன் மண்டையில மூளையில களிமண் தான் இருக்கு. உன்னை சீக்கிரமா மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துற வேண்டியதான். அப்படி என்னதான் நடந்திருக்கும்? நான் இந்த குங்ஃபு விஷயங்களை நல்லாவே கத்துக்கிட்டு இருக்கேன். அச்சோ, எடுத்துட்டேன். அப்படின்னா இது இவங்க வேலைதானா? என்னது இது? என்னோட லெட்டர். அது கடைசியில மாறி போச்சா? எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க அனுபவிப்பீங்கடா.
அச்சோ வலிக்குதே.